அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். நாம் அனைவருமே ஒரு பரக்கத் வாய்ந்த மாதத்துல, பரக்கத் வாய்ந்த நாள்ல, இன்னும் கூடுதலான பரக்கத் வாய்ந்த நேரத்துல இருக்கோம். இந்த நாள்ல செய்யக்கூடிய அமல்களை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம். அதுல இந்த முஹர்ரம் மாதம் முழுக்க ஓதக்கூடிய ஒரு சிறந்த ஸலவாத்த பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்லப் போறேன். இந்த செலவாத்த யார் இந்த முஹர்ரம் மாதம் முழுக்க ஓதுறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் தாலா இந்த வருஷத்துல செல்வ செழிப்பான வாழ்க்கையை தருவானாம். இன்னும் இந்த செலவாத் பண உதவியை பெற்றுத்தரக்கூடிய ஒரு செலவாத் அப்படின்னும் சொல்லப்படுது. இன்னும் யாரெல்லாம் கடன்ல கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களோ இந்த செலவாத்தை இந்த முஹர்ரம் மாதம் முழுக்க இரவுல இஷாவுக்கு பிறகு தினமும் தவறாம ஓதிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த வருடம் முழுவதும் இதனுடைய பலனை நீங்க அடைந்து கொள்ள முடியும். ஏன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில எல்லாருக்குமே பணத்தேவை தான் அதிகமா இருக்குது. நிறைய பேர் நிறைய வயதானவங்க கடன் பிரச்சனையால கவலைப்படக்கூடியதை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நிறைய பேர் என்கிட்ட சொல்லி புலம்புறாங்க, அழுகுறாங்க. நிறைய பேருடைய பிரச்சனையை நான் கேட்கறதுல அதுல 90% பிரச்சனை இந்த கடன் பிரச்சனை தான், பணப்பிரச்சனை தான். அப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கு நிறைய அமல்கள் இருக்குது. அதுல மிக முக்கியமான ஒரு அமல் என்ன அப்படின்னா அது சலவாத்து தான். சலவாத் ஓதக்கூடிய இடத்துல அல்லாஹ் பரக்கத் செய்றான். செலவாத்தை அதிகப்படுத்தணும் அப்படின்னா நம்மளோட வாழ்வாதாரத்துல அல்லாஹ் பரக்கத்தை கொடுக்குறான். நம்மளுடைய தொழில்கள்ல வியாபாரத்துல எல்லாம் செழிப்பை ஏற்படுத்துறான். இன்னும் கண்டிப்பாக கடன் இருக்காது. கடன் அதிகமாவதை இது கண்டிப்பா தடுக்கும். எனவே செலவாத்தை அதிகப்படுத்துங்க. இன்னைக்கு நான் சொல்ல போற செலவாத்து கண்டிப்பா இந்த மாசத்துல முஹர்ரம் மாதம் முழுக்க நீங்க ஓதக்கூடிய ஒரு செலவாத்து தான். அப்படிப்பட்ட அந்த செலவாத்து என்ன, எத்தனை முறை ஓதணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த செலவாத்தை தினம்தோறும் 100 தடவை ஓதுறத வழக்கமாக்கிக் கொள்வதுடன் முஹர்ரம் மாதம் பிறை 1ஆம் நாள் பகலிலோ இரவிலோ அதிகமாக இதனை ஓதிக்கொண்டால் வாழ்க்கை முழுவதும் செல்வ செழிப்பு நிறைந்திருக்கும். வறுமை கஷ்டங்கள் ஒருபோதும் திரும்பி வராது. எனவே முஹர்ரம் மாதம் முதல் நாள்ல இருந்து தினம்தோறும் ஓதுறத நம்ம வழக்கமாக்கணும். இந்த மாதம் முழுக்க நீங்கள் கண்டிப்பாக ஓதுங்க. அந்த செலவாத்து என்னங்கிறத நான் சொல்கிறேன். ரொம்ப ரொம்ப சின்ன செலவாத்து தான். அந்த செலவாத்தினுடைய பெயர் செலவாத்துல் லாஇகா. அரபி தெரியாதவங்களுக்காக நான் தமிழ்லையும் ஸ்க்ரீனில் போட்டிருக்கேன் பாருங்கள். இதனுடைய அர்த்தத்தையும் நான் உங்களுக்காக ஸ்க்ரீனில் போடுறேன். இதனுடைய பலனையும் நான் சொல்லிட்டேன். இன்னும் இந்த செலவாத்துக்கு ஏராளமான பலன்கள் இருக்குது. அதில் நான் சுருக்கமாக ஒரு சில சிறப்புகளை மட்டும் நான் சொல்கிறேன். இந்த செலவாத்து கண்டிப்பாக கடனை அடைக்கக்கூடிய ஒரு செலவாத்து. இந்த செலவாத்து உங்களுடைய வாழ்வாதாரத்தில் பரக்கத்தை கொடுக்கக்கூடியது. இந்த செலவாத்து உங்களுடைய தொழில்களில், கடைகளில், வியாபாரத்தில் கண்டிப்பாக பரக்கத்தை மிகுதியாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு செலவாத்து என்பதாக சொல்லப்படுது. இன்னும் இந்த செலவாத்தை எந்த இடத்துல ஓதப்படுதோ அந்த இடத்துக்கே அல்லாஹ் பரக்கத்தை கொடுக்குறானா, செழிப்பை ஏற்படுத்துறானா. அப்போ செழிப்பு இருக்கிற இடத்துல எதுவுமே நமக்கு தோல்வியாக இருக்காது, கஷ்டமாக இருக்காது, சங்கடப்படக்கூடிய அளவுக்கு எதுவுமே நிகழாது. எதிர்மறையாக எந்த ஒரு விஷயமுமே நமக்கு நடக்காது. அப்போ நமக்கு மகிழ்ச்சியான விஷயங்கள் தான் நடக்கும், நலவு மட்டும்தான் நடக்கும், நம்ம விரும்பக்கூடிய விஷயங்கள் மட்டும்தான் நடக்கும். எனவே நம்ம விரும்பக்கூடிய ஆசைப்படக்கூடிய செழிப்பான வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு கண்டிப்பாக இந்த செலவாத்தை ஓதுங்க. இந்த செலவாத்தினுடைய பொருள் என்ன அப்படின்னா அல்லாஹ்வே எங்கள் தலைவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்கள் தம் குடும்பத்தார் மீதும் அவர்கள் தம் தோழர்கள் மீதும் உன்னுடைய பரிபூரணத்தின் எண்ணிக்கையின் அளவிலும் அந்த பரிபூரணத்திற்கு உரிய பொருத்தமான செலவாத்தையும் சலாமையும் என்றென்றும் பொழிவாயாக. அல்ஹம்துலில்லாஹ். ரொம்ப ரொம்ப உயர்ந்த ஒரு செலவாத்து தான். நபி உங்களுக்கு உயர்ந்த பொருத்தமான அவங்களுடைய தகுதிக்கு தக்கவாறு அல்லாஹ்வினுடைய பரிபூரணத்தின் எண்ணிக்கையின் அளவிற்கு செலவாத்தை பொழியச் செய்யலான்னு கேட்கக்கூடிய ஒரு செலவாத்து. இதை சொல்றதின் காரணமாக அல்லாஹ் செல்வ செழிப்பான வாழ்க்கையை வருடம் முழுவதும் நமக்கு தரானாம். எனவே கண்டிப்பாக இந்த செலவாத்தை ஓதிட்டு அல்லாஹ்விடத்தில் நீங்கள் துவா செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக அல்லாஹ் தஆலா கடனால் இருக்கக்கூடியவங்க, இன்னும் பண தேவை உடையவங்களுக்கு உதவிகளை கொடுக்கட்டும். இன்னும் தொழில்களில் வியாபாரத்தில் அல்லாஹ் பெரிய பரக்கத்தை கொடுக்கட்டும். இன்னும் வறுமையில் இருக்கிறவங்களுடைய கஷ்டங்களையெல்லாம் அல்லாஹ் லேசாக்கட்டும். மேலும் இது போல ஒரு சிறந்த செலவாத்தை ஓதுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதற்கு பின்னாடி
எல்லா மக்களுக்காகவும் நீங்கள் துவா செய்யுங்க. அந்த துவாவில் என்னையும் சேர்த்துக்கோங்க. நானும் கண்டிப்பாக உங்களுக்காக துவா செய்வேன் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் நம் அனைவருடைய துவாவையும் கபூலாக்கட்டும். ஆமீன். மேலும் இதுபோல சிறந்த செலவாத்துக்களுடைய தொகுப்புகள் வேணும். அதாவது இதே மாதிரி பலனோட வேணும். அரபி, தமிழ்ல ஓதுற மாதிரி வேணும். அதோட தர்ஜுமாவும் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட அற்புத வஜீஃபா கிதாபில் இருக்குது. 52 செலவாத் இருக்குது. அதோட பொருளோட அதோட பலனோட இருக்குது. கண்டிப்பாக இது ஒவ்வொரு வீட்லேயும் இருக்க வேண்டிய பொக்கிஷம் தான். இந்த கிதாப் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. இது கண்டிப்பாக ஒவ்வொரு வீட்லேயும் இருந்துச்சு அப்படின்னா இந்த வியாழன் வெள்ளிக்கிழமையில செலவாத்து ஓதுறதுக்கு ரொம்ப ஏதுவாக இருக்கும். வாரத்தில் ஒரு செலவாத்தை எடுத்து திக்ரு செஞ்சாலே போதும், நம்மளோட வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். எனவே இந்த கிதாப் வேணும்னாலும் சரி, அல்லது கேட்பது கிடைக்கும் வஜீஃபா மற்றும் தௌபா கிதாப் வேணும் அப்படின்னாலும் சரி, அல்லது வீட்டு தயாரிப்பான கெமிக்கல் இல்லாத ரோஜாப்பூ ஃபேஸ் பேக் வேணும்னாலும் சரி, அல்லது மூலிகை நலங்கு மாவு வேணும்னாலும் சரி, அல்லது மூலிகை சீயக்காய் தூள் வேணும்னாலும் சரி, கண்டிப்பாக ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லை, பாரம்பரியமான முறைப்படி நம்மளோட முடியை பராமரிக்கக்கூடிய ஹேர் ஆயில் வீட்டிலையே நம்மளே தயார் பண்ணுறதுக்கு மூலிகை நம்மக்கிட்ட கிடைக்கும். இந்த மூலிகையை 1 லிட்டர் தேங்காய் எண்ணெயில் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா போதும். குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே தேய்க்கலாம். ஒரு நாளைக்கு 2 தடவை கூட தேய்க்கலாம். இதில் எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது. இந்த மூலிகை வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.